இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்துகிற மாதமா இருக்க போகிறது. இந்த மாதம் தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மை கொண்டு போகிற மாதமாக இருக்கிறது. யோர்தானை கடக்கும்படியா செய்வாரு, எரிகோவை தகர்க்கும்படியா செய்வாரு, சூழ்நிலைகளை மாற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் நடத்துகிற மாதம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் அந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த மாதம் ஜனவரி 31 நாட்கள் வேகமாய் போய்விட்டதானாலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தினாரே. இந்த மாதம் எப்படி அதே தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் எப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றுமாய் இருப்பாய். பாருங்கள், இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டு கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராம். ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஏதோ ஒரு நாள் நடத்தினார்னு சொல்கிறோம். சில நேரம் அந்த காலத்தில் ஆண்டவர் தான் நடத்தினார்னு இல்லை, அன்றைக்கும் நடத்தினார், இன்றைக்கும் நடத்துகிறார், நாளைக்கும் நடத்துவார். எக்காலத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவரை குறித்து சொல்லும்போது இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால் எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நாளை தினமா அடுத்த நாள் கர்த்தருடைய கரத்தில் இருக்க நடத்துவார். கர்த்தர் நடத்தும் பொழுது என்ன இருக்கும்னால் முதலாவதாக ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு திருப்தியை தான் எங்கேயுமே பார்க்க முடியலையே. எவ்வளோ வேர்ல்டு நம்பர் 1 கோடீஸ்வரநாத் பார்த்தீங்கன்னாலும், பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பொசிஷனில் இருக்கவங்களும் ஏதோ ஒரு வேக்கம், ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ அவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்களேன், எல்லாம் இருக்குது, ஆனால் நிறைவு இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று என்னண்டே புரியல, சமாதானம் இல்லை சொல்லிட்டே போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நடத்துனார்னா அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் வழி இருக்கும், அங்கே திருப்தி இருக்கும். நம்பர் 2, அங்கே பலம் உள்ளவங்களா இருப்பாங்க, பலவீனம் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க எலும்புகள் நின்னமுள்ளதாக இருக்குமா. பாருங்க, வறட்சி ஆனால் திருப்தி. வறட்சியில் திருப்தி ஆக முடியுமா? குறைவு தான் இருக்க முடியும். நான் ஆண்டவர் நடத்தினா அங்கே குறைவு இருக்காது. வறட்சி பலவீனம் தான் இருக்கணும், நான் பலன் இருக்குமா. அடுத்து அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பார்க்கும்போது பசுமையா எல்லாம் கிரீனரியா இருக்கும். தூரத்துல இருந்தோ பக்கத்துல இருந்து பார்த்தாலும் என்னடா இவங்களுக்கு எப்படா அவங்க நல்லா இருக்காங்க, ஆச்சரியமா இருக்குன்ட்டு மற்றவங்க ஆச்சரியப்படுறத்தக்க விதத்தில் உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், நீங்களாம் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் நடத்தினான்னு அப்படி இருக்குமா. ஃபைனலா நீரூற்று போல, வற்றாத நீரூற்று. நீ பார்த்தா நிறைய நதிகள் வற்றி போகிறது, ஏரிகள் அப்படியே எவ்வளவுதான் தண்ணி மழை பெஞ்சாலும் அடுத்த நேரத்தில் ஒரு காலத்துல காஞ்சி போகுது. வற்றாத நீரூற்றுங்கும் போது அதுல அந்த நீரூற்று வந்துட்டே இருக்கும். அது மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்களேன். திருப்தி இல்லைன்னா, ஒருவேளை இன்னைக்கு நமக்கு பலன் இல்லைன்னா, நீர்ப்பாய்ச்சலாம் தோட்டத்தை போல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் அல்லது செழிப்பா இல்லைன்னா, அல்லது நீரூற்றை போல இல்லைன்னா கர்த்தர் நம்மளை நடத்தலன்ட்டு அர்த்தம். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம நடத்த விரும்புகிறாரு. அப்போ என்ன செய்யணும்? நம்மளை ஆண்டோடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன நடத்துங்க. நம்முடைய பார்வை ஆண்டவர் மேலே இருக்கணும். பாருங்களேன், கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டு எளியாவை சொல்கிறார் ஆண்டவர். ஒளிந்து கொள்கிறார், தண்ணீர் வருது, குடிக்கிறாரு, காகம் ஆகாரத்தை கொண்டு வருது, புசிக்கிறாரு. ஆனால் அவருடைய பார்வை காகத்தின் மேலேயோ அந்த தண்ணீர் மேலேயோ இல்லை, மாறாக கர்த்தர் மேலே இருந்துச்சு. ஒரு நாள் வற்றி போகுது, கவலைப்படலை. காகம் நின்று போச்சு, கவலைப்படலை. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? யாராவது உதவி செய்கிறவங்க மேலே பார்வை இருக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது ஆலோசனை கொடுப்பாங்களா. இன்னைக்கு மனிதர்களையும் எங்கேருந்து வருமானம் வர, என்ன தொழில்களிலும் மற்ற வேலைகளிலும் வருமானம் வரக்கூடிய இடங்களிலும் பார்வை இருந்துச்சுன்னா நமக்கு திருப்தி இருக்காது. மாறாக கர்த்தர் மேலே வைப்போம். ஒரு சம்பவத்தை வாசித்த அருமையான அண்ணன் தம்பி 2 பேர். தம்பி ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு செஞ்சாரு. அண்ணன் ஒரு மட்டன் கடை வச்சிருந்தாரு, நல்ல வருமானம். தம்பியை பார்க்கும்போதெல்லாம், டே நீ என்னடா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கலாம், கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பி, குறுக்கு வழியில் முன்னேற வழியை பாருடா, பிள்ளைகள் இருக்குது, எதுவுமே சேர்த்து வைக்கலைங்கிறா, வர்றா இருக்குது போதுண்டு சாப்பிட்றா, இது பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவா, டெய்லி அந்த மட்டன் கடையில் உள்ள மட்டன் மீதியெல்லாம் கொண்டு கொடுப்பாராம். டெய்லி நான்வெஜ் தான். தம்பி இல்லைண்ணா போதுண்ணா, ஆண்டவர் தானே முக்கியம், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நடத்துறாருன்னா இதில் என்ன இருக்குன்னு கோவம் வந்துச்சு, ஆர்குமெண்ட் வருது. நாளையிலேருந்து உன் வீட்டில் நீ நான் இதை கறிலாம் கொடுக்க மாட்டேனாரு. அப்போ ஆண்டவர் நடத்துவாருன்னு தான் ஒரு கோவத்தில் போயிட்டார். நான் பார்க்க தானே போகிறேன்ட்டு அந்த தம்பி கவலைப்படலை. சரி போனோடனே நான் இடத்துல வராது அண்ணன் இங்கே கொடுக்க மாட்டானோ. அந்த ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாமே நல்ல மனரம்யமாக கற்றுக்கொண்டவங்க, அதை எப்படி வாழணும்னு சொல்லிட்டேன். குறைவுப்பட்டாலும் குறைவாக சொல்கிறது கிடையாது, நிறைவுப்பட்டோடனே ஒன்றை மிஞ்சி ஆடுறதும் கிடையாது. அதெல்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்லியிருந்தாங்களாம். மத்தியான நேரம் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்றைக்கி சாப்பிடலாம், எதுனாலும் ஓகேன்னு சொல்லி பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்குது. வெளியே பார்த்தா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்லேருந்து பொத்துன்னு ஏதோ உழுது, காக்கா போட்டுட்டு போகுது. என்னென்னு பார்த்தா அதில் மட்டன் பீசஸ் இருக்குதான். அதை எடுத்து என்ன பண்ணாங்களாம், சமைக்க ஆரம்பித்தாங்க. சரி ஏதோ தெரியாமல் காக்கா இங்கே தூக்கிட்டு போன விழுந்துருச்சு. அன்றைக்கும் போயிடுச்சு. அடுத்த நாளும் அதே மாதிரி பொத்துன்னு விழுது.
அடுத்தல என்னாச்சு, அன்னைக்கு சமைக்கிறாங்க. அண்ணங்காரன் வர்றாரு அன்னைக்கு சாயங்காலம் மதியானம் மேலே, என்னடா உனக்கு தேவையாப்போம் பாரு, நான் மட்டன்லாம் நிப்பாட்டிட்டேன் பாரு, உனக்கு வெஜிடேரியன் தான் சொல்லும்போது அடுத்தல என்ன நடக்கு தெரியுமா, இந்த பாருண்ணா சாப்பாடை பாருண்ணா அப்படின்னு சொல்லும்போது எப்படா அவனுக்கு வந்துச்சு, என்னடா நம்மது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு எப்படி நடக்குதுன்னதும் அடுத்தல அவர் சொன்னாராம், நான் அந்த காகத்தை கூட பார்க்கல, இயேசுவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன நடத்துவாருன்ட்டேன். நாட்கள் போனது. இந்த தம்பியுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நடத்த ஆரம்பிச்சார். அண்ணனுடைய குடும்பத்திலையோ சமாதானம் இல்லை, பிள்ளைகள் தாறுமாறாக வளர்ந்தாங்க, கீழ்ப்படியில். அது மட்டும் இல்லை, அவருக்கு பலவீனம் வந்துச்சுதே. ஆனால் இந்த தம்பி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, தேற்றுறதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தர் அந்த அளவு நடத்த ஆரம்பிச்சாரா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் யார் மேலே இருக்குது, யார் நடத்தணும்னு விரும்புகிறீங்க, ஆண்டவர் கையில் கொடுத்துருவோம். நம்முடைய வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துவாரா, கண்மலையின் மேல் நிறுத்துவாரா, ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த மாதம் ஒவ்வொரு நாள் 29 நாட்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது நடத்தும் பொழுது அந்த வழிகள் நமக்கு உண்டாகும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் எனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, புரோஜனமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் போதிப்பாரா. நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர் நானே. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு போதுக்கு ஏன் கவலைப்படணும், சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்துகிற மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் கர்த்தருடைய கரம் நம்மளை பிடிக்கிற மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மை கொண்டு போகிற மாதமாக இருக்கிறது. யோர்தானை கடக்கும்படியா செய்வாரு, எரிகோவை தகர்க்கும்படியா செய்வாரு, சூழ்நிலைகளை மாற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் நடத்துகிற மாதம். கருத்துல முற்றிலுமா கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த நாளில் இந்த மாதத்திலே முதல் நாள் காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி, இந்த மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்தும்படியா நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீ நித்தமும் நடத்துகிறீர். அதோடு மட்டுமல்லாமல் சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் எங்களுடைய தேவன், மரண பரியந்த நடத்துவேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனை குறிப்பிட்ட தூரம் தான் நடத்த முடியும், குறிப்பிட்ட காலம் தான் நடத்த முடியும். நீர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், மாறாதவர், நித்தமும் நடத்துகிறவர். இந்த பாக்கியம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த மாதம் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும்பா, உடைய வல்லமையை பார்க்கணும், உடைய மகிமையை பார்க்கணும். நீ நடத்துகிற பாதை மகிமையா இருக்கும்பா. அது இடுக்கமாக இருக்கலாம், நெருக்கமாக இருந்தாலும் நீர் கூட வருகிற பாதை அல்லவா, அதுதான் எங்களுக்கு வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு உற்சாகப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதத்தை கொடுப்போம், நம்மையும் கொடுப்போம். கரம் பிடித்து நடத்துவார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். God bless you.